शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा। निधाय हृदि विश्वेशं विधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसङ्ग्रहः। இதுவரையில் காரிய நியத பூர்வவருத்தி காரணம் அப்படின்னு காரண லட்சணம் பார்த்துருக்கோம். இப்போது காரிய லட்சணம் கிரந்தத்தில் எப்படி இருக்குது? காரியம் பிராகபாவ பிரதியோகி அப்படின்னு. பிராகபாவ பிரதியோகி எதுவோ அது காரியம். பிராகபாவன்னா என்னது, அதனுடைய பிரதியோகி எது, இந்த ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பிராகபாவகான்னா என்னதுங்கிறது நாம் முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு காரியம் உற்பத்தி ஆகிறதுக்கு தேவையான அத்தனை காரணங்களுடைய ஒரு கூட்டம் சாமக்ரின்னு சொல்லுவோம். அத்தனை காரணங்களும் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு ஞானம் ஏற்படும். இந்த காரணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த காரியம் உண்டாக போகிறது. அதாவது கடத்துக்கு தேவையான அத்தனை காரணங்களும் ஒரு இடத்துல இருக்குது, அதை பார்த்துட்டோம். காரண சாமக்ரி இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். பார்த்த பிறகு இஹ கடோ பவிஷ்யத்தின்னு ஒரு ஞானம் நமக்கு ஏற்படுறது. இந்த ஞானத்தில் கடஹா விஷயா பவிஷ்யத்தின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போது அதே சமயத்தில் நமக்கு இன்னொன்று அந்த ஞானத்தில் விஷயமாக இருக்குது. அதாவது அதுனா கடஹா நாஸ்திங்கிற ஒரு ஞானமும் அதில், ஞானத்தில் ஒரு விஷயமும் அதில் இருக்குது. அப்போது இஹ கடோ பவிஷ்யத்திங்கிற ஞானத்திற்கு விஷயமாக இருக்கக்கூடிய அபாவத்தை தான் நாம் என்ன சொல்கிறோம்? பிராகபாவகா இல்லையா? இந்த இடத்துல கடஹா இல்லைன்னு சொன்னால் தான் இந்த சாமகிரியெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் கடஹா வரப்போகிறது, காரியம் உண்டாக போகிறது. சரி, இப்போ பிராகபாவகான்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோம். பிராகபாவ பிரதியோகி அப்படின்னா என்னது? இப்போ நாம் சொன்னோமே, இஹ கடோ பவிஷ்யத்திங்கிற ஞானத்தில் விஷயமாக இருக்கக்கூடிய அபாவகான்னு, அந்த அபாவகா எதனுடைய அபாவகா அப்படின்னு கேட்டோன்னா, எந்த பொருள் வரப்போகிறதோ அதனுடைய அபாவகா. அதாவது பிரகிருத உதாகரணத்தில் கடஹா பவிஷ்யத்தின்னு சொன்னோம்னா, அப்போது அந்த ஞானத்திற்கு விஷயமாக இருக்கின்ற பிராகபாவ பிரதியோகி கடஹா. அப்போது அதுதான் உண்டாக போகிறது இல்லையா? இஹ கடோ பவிஷ்யத்தின்னு ஞானம் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல அபாவத்தினுடைய பிரதியோகி படகா இருக்கவே முடியாது. ஏன்னா ஞானத்தில் விஷயா எது? கடஹா, அபாவகா, இவைகள் தானே. அப்போது காரியம் அப்படின்னா என்னது? பிராகபாவ பிரதியோகி. இதுதான் காரியத்தினுடைய லட்சணம். இப்படி காரியத்தினுடைய லட்சணத்தை சொல்லிட்டு இதற்கு முன்பாக சொன்ன காரணத்தினுடைய தைவித்தியம், விபாகங்கள், உட்பிரிவுகளை சொல்ல போகிறார். முதல்ல காரணத்தினுடைய லட்சணம் சொன்னால், அந்த காரண லட்சணத்தில் காரியங்கிற ஒரு பொருளும் உள்ளே இருந்தது. காரிய நியத பூர்வவருத்தி காரணம். அப்போது காரியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்காம காரண லட்சணத்தை புரிஞ்சிக்க முடியாது. அதற்காக என்ன பண்ணினா அப்படின்னு சொன்னால் காரிய லட்சணத்தை சொன்னான். இதற்கு தான் சாஸ்திரத்தில் என்ன பண்ணுவா,
घटित லக்ஷணம் பிரதி கடக ஞானம் காரணம். அதாவது எதை வச்சுட்டு நாம் எந்த லக்ஷணத்தை பண்ணினோமோ அந்த லக்ஷணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த லக்ஷணத்தில் எந்த பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கோ அவைகள்லாம் தெரிஞ்சுக்கணும். கொம்பு உடையது பசுமாடு அப்படின்னு சும்மா ஒரு லட்சணம் சொல்லிட்டோன்னா கூட கொம்புன்னா இன்னும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் அதை கொண்டது பசுமாடுன்னு சொல்ல முடியும். இந்த லட்சணம் சரியான லட்சணம் இல்லை. இப்போ நாம் எடுத்துட்ட கடித லட்சணம் பிரதி கடக ஞானம் காரணம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு லட்சணம் வெறுமனே சொன்னது. சரி, இப்போது காரண திரைவித்தியம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த காரணங்கள் 3 விதமாக இங்கே பிரிக்கப்படுகின்றன. எப்படி? சமவாயி காரணம், அசமவாயி காரணம், நிமித்த காரணம் அப்படின்னு 3 வகையாக காரணங்கள் பிரிக்கப்படுகின்றன. கிரந்தத்தில் பங்க்தி இப்படி இருக்குது: காரணம் த்ரிவிதம் சமவாயி அசமவாயி நிமித்த பேதாத் அப்படி. இப்போ நாம் சமவாயி காரணம்னா என்னது, அதனுடைய லக்ஷணம் என்ன, அதை போல் அசமவாயி காரணம்னா என்னது, அதனுடைய லக்ஷணம் என்ன, நிமித்த காரணம்னா என்னது, அதனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்க்க போகிறோம். இந்த விஷயமானது எல்லா சாஸ்திரத்துலேயும் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. முதல்ல சமவாயி காரணம் அப்படின்னா இது அப்படின்னு சொன்னால், யத் சமவேதம் காரியம் உற்பத்தியதே தத் சமவாயி காரணம். யதா தந்தவஹ படஸ்ய படஸ்ச ஸ்வகத ரூபாதேஹே. கிரந்தத்தில் இருக்கக்கூடியதான பந்தி. என்ன அர்த்தம் இதற்கு அப்படின்னு சொன்னால், முதல்ல நாம் இந்த விஷயத்தை மனசை வாங்கிக்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரு காரியம் உண்டாகிறதுன்னு சொன்னால் அதற்கு ஒரு அதிகரணம் வேண்டியிருக்கு. அதாவது படஹா வஸ்திரம் ஒரு காரியம்னு வச்சுண்டா அது எங்கே உருவாகிறது? தந்துக்களில், அதாவது நூல்களில் உண்டாகிறது. அதேபோல் கடகான்னு ஒரு பதார்த்தத்தை எடுத்துண்டா அது எங்கே உண்டாகிறது? கபாலத்தில். கடத்தினுடைய 2 பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒவ்வொரு பகுதிக்குமே கபாலகான்னு பேர். அந்த கபாலத்தில் தான் கடகாங்கிற ஒரு பொருள் உண்டாகிறது. அதாவது அவயவங்களுடைய சேர்க்கையினால் எத்தனை அவயவங்கள் சேர்ந்தால் ஒரு பொருள் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு இருக்கோ அத்தனை அவயவங்கள் சேர்ந்த பிறகு அவயவி, அதாவது கடகாங்கிற பதார்த்தா. உதாரணத்திற்கு கபாலகா அப்படிங்கிறது கடத்தினுடைய அவயவகா. இங்கே 2 அவயவங்கள் வேணும்னு வச்சுப்போம். இந்த 2 அவயவங்கள் சேர்ந்தாச்சு. எத்தனை அவயவங்கள் சேர்ந்தால் ஒரு பொருள் உண்டாகுமோ அத்தனை அவயவங்கள்னு வச்சுக்கணும். பிரகிருத ஸ்தலத்தில் நாம் எடுத்துட்ட விஷயத்தில் 2 கபாலங்கள் சேர்ந்தால் ஒரு கடகா உண்டாகும் எனில் 2 கபாலங்கள் சேர்ந்த உடனே நமக்கு ஒரு ஞானம் வருது. அயம் கடகா அப்படின்னு ஒரு பிரதீதி வருது. இப்போ இது என்ன ஆயிடுத்து? அந்த அவயவங்களை காட்டிலும் இது வேறான ஒன்று அவயவி. அதனால தான் நம்ம இங்கே 2 கபாலங்கள் அப்படின்னு சொல்கிறதில்லை, கடகான்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த 2 கபாலங்களை காட்டிலும் இது அதிரிக்தமானது, வேறொன்று, அவயவி. இந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரையில் அவயவிங்கிற ஒரு பதார்த்தா உண்டு. அதேபோல் எந்த பொருள் உண்டாகிறதாக இருந்தாலும் அந்த பொருள் உண்டாகிறதுக்கு ஒரு அதிகரணமானது தேவையாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே யத் சமவேதம் சத் காரியம் உற்பத்தியதே அப்படிங்கிற ஒரு பதத்தினால் சொல்லப்படுறது. எப்படி? யத் எந்த ஒரு பதார்த்தத்தில் சமவாய சம்பந்தத்தோடு இருந்து கொண்டு காரியமானது உண்டாகிறதோ,
நாம் ஏற்கனவே இந்த கிரந்தத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம். அவயவ அவயவீனோஹோ சமவாயா சம்பந்தா அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு இங்கே கொடுத்த விஷயம் என்னது? தந்தவஹா படஸ்ய, அதாவது படஹா அப்படிங்கிறது காரியம், அவயவி, வஸ்திரம், படகன்னு வஸ்திரம், இது உண்டாகணும். எங்கே உண்டாகிறது? தந்துக்களில் உண்டாகிறது. தந்துக்கள் தானே வஸ்திரமாக மாறுகிறது செயற்கையினால். அப்போது தந்துக்களில், தந்துஹு அப்படின்னா நூல், நூல்களில் இந்த வஸ்திரமானது உண்டாகிறது, படகா உண்டாகிறது. அப்போது அவயவி இங்கே என்னது? வஸ்திரம். அவயவாக என்னது? தந்துக்கள். இந்த இரண்டிற்கும், தந்துவிற்கும் படத்திற்கும் என்ன சம்பந்தா இருக்குது? சமவாயா சம்பந்தாய. அவயவ அவயவினோஹோ சமவாயா சம்பந்தான்னு முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லையா? அதன்படி இந்த இரண்டிற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்திற்கு சமவாயான்னு பெயர். சரி, இந்த தந்துக்களில் சமவாய சம்பந்தத்தோடு உண்டாகிறது வஸ்திரம், அவயவி. அதனால தான் இங்கே எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க? யத் சமவேதம் சத். சமவேதம்னா சமவாய சம்பந்தத்தோடு இருந்து கொண்டு. யத் பதத்தினால இங்கே நாம் தந்துவை எடுத்துக்கணும், நூல்களை எடுத்துக்கணும். யத் சமவேதம் சத், தந்துக்களில் சமவாய சம்பந்தத்தோடு இருந்து கொண்டு. யத் காரியம் உற்பத்தியதே, எந்த காரியமானது உண்டாகிறதோ, அதாவது வஸ்திரம் எனும் காரியம் உண்டாகிறதோ, வஸ்திரம் எனும் காரியமானது எதனுடைய இடத்தில், அதாவது எதனிடத்தில் சமவாய சம்பந்தத்தோடு இருந்து கொண்டு உற்பத்தி ஆகிறதோ அது. எத்பதத்தினால் நாம் எதை சொன்னோம்? தந்துவே சொன்னோம் இல்லையா? அப்போது மறுபடியும் தத்பதத்தினால் அதைத்தான் எடுத்துக்கணும். எந்த தந்துக்களிடத்தில் இருந்து கொண்டு வஸ்திரமானது சமவாய சம்பந்தத்தோடு உண்டாகிறதோ அது, அதாவது தந்துஹு, அது இந்த வஸ்திரத்துக்கு என்ன காரணமாக ஆகும்? சமவாயி காரணமாக ஆகும். இதைத்தான் இங்கே பந்தியில் எப்படி சொல்லியிருக்காங்க? யத் சமவேதம். நாம் இதை அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒவ்வொரு பதத்திற்கும் என்னென்ன அர்த்தம்னு தனியாக எழுதி வச்சுக்கணும். யத் பிரகிருத உதாரணம் என்னது? தந்தவஹா படஸ்யன் இருக்கிறதுனால யத் பதத்தினால தந்துஹு. சமவேதம் சத்து, சமவாய சம்பந்தத்தோடு இருந்து கொண்டு. காரியம் உற்பத்தியதே, அதாவது வஸ்திரம் படஹா உற்பத்தியதே உண்டாகிறதோ. தத்து, தத்துனா அது. இப்போ தத்பதத்தினால எதை எடுத்துக்கணும்? எத்பதத்தினால எதை சொன்னோமோ அதை எடுத்துக்கணும். எத்பதத்தினால என்ன சொன்னோம்? தந்துஹுன்னு சொன்னோம். இப்போது அதை நாம் தத்பதத்தினால எடுத்துக்கிறோம். தத்து அது, அதாவது தந்துஹு நூல். சமவாயி காரணம், சமவாயி காரணம் எனப்படுகிறது. எதற்கு சமவாயி காரணம்? படஸ்ய. இதைத்தான் இங்கே உதாரணத்தில் யதா தந்தவஹா படஸ்ய அப்படிங்கிற பங்கியினால் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே இன்னொரு உதாரணம். படஸ்ச ஸ்வகத ரூபாதேஹே. இப்போது காரியம் மாறெடுத்து, முன்னாடி காரியம் என்னவாக எடுத்திருந்தோம்? போன உதாரணத்தில் தந்தவஹா படஸ்ய அப்படின்னு சொல்லும் பொழுது படஹா வஸ்திரமானது காரியம், காரணம் தந்து இப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது காரியம் இந்த ரெண்டாவது உதாரணத்தில் காரியம் என்னது அப்படின்னு சொன்னால் பட ரூபம். இந்த வஸ்திரமானது சிகப்போ மஞ்சளோ வெள்ளையோ ஏதோ ஒன்று சொல்ல போகிறோம் இல்லையா? அந்த ரூபம் இருக்கு, அதுதான் காரியம். அந்த ரூபத்திற்கு சமவாயி காரணம் எது? ரூபம். ரூபம் அப்படிங்கிறது குணம் இல்லையா? குணத்திற்கு சமவாதி காரணமாக எது இருக்கும் அப்படின்னு சொன்னால் திரவியம், அதாவது பிரகிருத உதாரணத்தில் வஸ்திரம்தான் சமவாதி காரணம். அப்போது இந்த இடத்துல
காரியம் என்னது? பட ரூபம், படகத ரூபம், சிகப்போ மஞ்சளோ சொல்கிறோம் இல்லையா, இந்த ரூபம். அதற்கு சமவாயி காரணம் எது? படஹா, வஸ்திரம். இப்போ நாம் இந்த லக்ஷணத்தை சொல்லும் பொழுது யத் பதத்தினால எது எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால், யத் சமவேதம், யத் பதத்தினால படஹாவை எடுத்துக்கணும். யத் சமவேதம், அதாவது படத்தில் சமவாய சம்பந்தத்தோடு இருந்து கொண்டு, எது இருந்து கொண்டு உற்பத்தி ஆகிறது? படகத ரூபம், ரத்தமோ பீத்தமோ ஏதோ ஒரு ரூபம், அந்த ரூபம். யத் அப்படிங்கிற பதத்தினால என்ன சொல்லணும்? இதை எழுதி வச்சுக்கணும். யத் பதத்தினால ரெண்டாவது உதாரணத்தில் படஹா, வஸ்திரம். சமவேதம் சத், சமவாய சம்பந்தத்தோடு இருந்து கொண்டு. காரியம் உற்பத்தியதே, காரியம் படகத ரூபம், உற்பத்தியதே உண்டாகிறதோ, தத். இப்போ யத் பதத்தினால நம்ம எதை எடுத்துட்டோம்? படஹா, வஸ்திரத்தை எடுத்துட்டோம். அதே வஸ்திரத்தை தான் இப்போது தத்பதத்தினால எடுத்துக்கணும். தத் சமவாதி காரணம், சமவாதி காரணம் எனப்படுகிறது அப்படின்னு லக்ஷண சமன்வயா. இப்போ நாம் ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம். இங்கே ஏன் 2 உதாரணம் அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு ரகசியம் இருக்குது. சமவாயி காரணம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே திரவியமாகத்தான் இருக்கும். காரியம் குணஹா அல்லது கிரியா, வேகம், வேகஹான்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், வேகமாக ஓடுறான் அப்படின்னு. இப்போ இந்த வேகஹாவே ஒரு காரியமாக இருந்தால் அதற்கு சமவாயி காரணம் எது இருக்கும்? திரவியம். இப்போ நாம் எடுத்துட்ட உதாரணத்துலேயும் பார்க்கலாம். இந்த வேகஹாங்கிறது கூட குணஹா தான். கமனம்னு எடுத்துப்போம், கிரியா. கமனம்ங்கிற ஒரு கிரியா. இந்த கிரியா இந்த கிரியாவிற்கு சமவாதி காரணம் எது இருக்கும்? ஏதோ ஒரு திரவியந்தான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இப்போ குணஹா ஒன்று சொன்னோம், வேகஹான்னு சொன்னோம். இந்த கிரந்தத்திலே சொல்லப்பட்ட உதாரணம் படஸ்ச ஸ்வகத ரூபாதேகன்னு சொன்னோம். ஸ்வகத அப்படின்னா ஸ்வபதத்தினால படஹா, ஸ்வகதன்னா படத்தில் இருக்கக்கூடிய ரூபம். அந்த ரூபம் தான் இங்கே காரியம். இந்த காரியம் எப்பேற்பட்டதாக இருக்குது? குணாத்மகமாக இருக்குது. அப்போது படகத ரூபம் காரியம் அப்படின்னு சொன்னால் அங்கே சமவாதி காரணமாக எது இருக்கும்? திரவியம்தான் இருக்கும் இல்லையா? அதை சொல்கிறதுக்காகத்தான் 2 உதாரணம். நாம் முதல் உதாரணத்தை கவனித்தோன்னு சொன்னால் காரியமும் திரவியம்தான், அந்த காரியத்தினுடைய சமவாதி காரணமும் கூட திரவியம்தான். ஆனால் என்ன வித்தியாசம்? காரியம் திரவியமாக இருந்தாலும் அது அவயவி. அதே மாதிரி காரணம் திரவியம்தான், ஆனால் அந்த திரவியம் அவயவாக. அப்போது இதிலிருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். காரியம் திரவியமாக இருந்தால் அது அவயவியாக இருக்கும். அதே மாதிரி காரணம் திரவியமாக இருந்தால் அது அவயவமாக இருக்கும். அதுவும் ஒரு திரவியம்தான். சரி, அடுத்த 2வது உதாரணத்தினால் நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம்? காரியமானது குணகாவாகவோ அல்லது கிரியாவாகவோ இருந்தாலும் சமவாயி காரணம் என்பது எப்பொழுதும் திரவியம்தான் இருக்கும். அதற்காக தான் 2வது உதாரணம். அப்போது இந்த 2 உதாரணத்தினால நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது? சமவாயி காரணம்னு சொன்னால் அது அவசியம் திரவியமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிகிறது. இப்போ நாம் இந்த கிரந்தத்தினுடைய பங்கி அர்த்தத்தை தெரிஞ்சுட்டோம். இதையே லக்ஷணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லலாம்? முதல் உதாரணம் தந்துஹு படஸ்ய, பகுவச்சனத்தை சொல்லலாம். அந்த தந்தவஹா படஸ்ய அப்படின்னு இருக்கு. சரி, நாம் முன்னாடியே சொன்னோம் காரியம் ஒரு அதிகரணத்தில் சமவாய சம்பந்தத்தோடு இருந்து உண்டாகிறது அப்படின்னு சொன்னோம்.
அந்த அதிகரணத்தை வச்சுக்கணும். அதாவது தந்துவை எடுத்துக்கணும். இந்த தந்துங்கிறதான் காரியம் உண்டாகின்ற அதிகரணம். இந்த அதிகரணத்தில் தந்துவில் காரியமாக இருக்கக்கூடியதான படகா வஸ்திரமானது எந்த சம்பந்தத்தோடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்தால் நாம் ஏற்கனவே சொன்னபடி அவயவினோகம் சமவாயா சம்பந்தான்னு பார்த்துருக்கோம். அப்போது அவயவியாக இருக்கக்கூடிய காரியம் படகா வஸ்திரம் தன்னுடைய சமவாயி காரணமான தந்துவில் எந்த சம்பந்தத்தோடு இருக்கும்? சமவாய சம்பந்தத்தோடு இருக்கும். சமவாய அப்படிங்கிற ஒரு சம்பந்தத்தோடு இருக்கும் இல்லையா? அப்போது இந்த சம்பந்தான் காரியதாவச்சேதக சம்பந்தா. காரியம் படகா, அந்த காரியமானது சுவாதிகரணத்தில் சமவாய சம்பந்தத்தோடு இருக்கிறதுனால அது சுவாதிகரணங்கிற காரியாதிகரணம் அப்படின்னு பழகிக்கணும். காரியம் எங்கே உண்டாகிறதோ அது காரியாதிகரணம். காரியாதிகரணத்தில் அதாவது தந்துவில் எந்த சம்பந்தத்தோடு இருக்குது? சமவாய சம்பந்தத்தோடு இருக்குது. அப்போது காரியதாவச்சேதக சம்பந்தா என்னது அப்படின்னு கேட்டால் சமவாயா சம்பந்தா. ஒரு பகுதியை தெரிஞ்சுட்டோம். அடுத்தது பார்ப்போம். காரியாதிகரணம் என்னது? தந்துஹு. சரி, காரியாதிகரணமாக இருக்கக்கூடிய தந்துவில் சமவாயி காரணம்னு நாம் சொல்லிட்டு இருக்கோமே தந்துஹு, அது எந்த சம்பந்தத்தோடு இருக்குது? என்ன இது கேள்வி வித்தியாசமாக இருக்கே. தந்து தானே காரியாதிகரணம், அதில் சமவாதி காரணமான தந்து என்ன சம்பந்தத்தோடு இருக்குது? அது எப்படி கேட்க முடியும்? கண்டிப்பாக கேட்க முடியும். ஏன்னா இப்படி ஒரு சம்பந்தத்தை சாஸ்திரத்தை சொல்லது உண்டு. அதாவது இரண்டு வெவ்வேறு பதங்களுக்கு உள்ளாரதான் சம்பந்தா அப்படிங்கிறது த்விஷ்டா, அது வேறு. தாதாத்மிய சம்பந்தான்னு ஒன்று இருக்குது. அந்த சம்பந்தா ஒவ்வொரு பதார்த்தமும் தன்னுள் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை குறிப்பிடுறது. எப்படி? விரக்ஷா விரக்ஷே, மரமானது மரத்தில் தாதாத்மிய சம்பந்தத்தோடு இருக்குது. அதப்போல் காரியாதிகரணம் தந்துஹும், அந்த காரியாதிகரணத்தில் நான் எப்படி விவகாரம் பண்ணுறேங்கிறத நாம் நல்லா கவனிச்சுக்கணும். காரியாதிகரணத்தில் காரியாதிகரணம் தந்து தான், ஆனால் அந்த தந்து நான் தந்துன்னு சொல்லலை, காரியாதிகரணமாக சொல்கிறேன். காரியாதிகரணத்தில் தந்துஹு தாதாத்மிய சம்பந்தேன அஸ்தி. இந்த தந்து தானே சமவாயி காரணம். இந்த சமவாயங்கிறது சம்பந்தா, சமவாயி அப்படிங்கிறது காரணத்தினுடைய பெயர், ஒரு வகையான காரணத்தினுடைய பெயர். எடுத்து நாம் குழப்பிக்கக்கூடாது. சமவாயா அப்படிங்கிறது சம்பந்த, சமவாயி காரணம் அப்படிங்கிறது மூன்று விதமான காரணத்தில் முதல்ல இருக்கக்கூடியதான காரணத்திற்கு பெயர். அதனால் குழப்பிக்கக்கூடாது. சரி, இப்போது காரியாதிகரணத்தில் தந்துவில் தந்துஹு சமவாயி காரணமாக இருக்கக்கூடிய தந்துவானது என்ன சம்பந்தத்தோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் தாதாத்மிய சம்பந்தத்தோடு இருக்குது. இது தானே, இந்த தந்து தானே சமவாயி காரணம். அப்போது தந்துவானது காரியாதிகரணத்தில் தந்துவில் என்ன சம்பந்தத்தோடு இருக்குது? தாதாத்மிய சம்பந்தத்தோடு இருக்குது. அப்போது இதுதான் காரணதாவச்சேதக சம்பந்தா. காரியதாவச்சேதக சம்பந்தா என்னது? காரியாதிகரணத்தில் காரியம் எந்த சம்பந்தத்தோடு இருக்கோ அந்த சம்பந்தா காரியதாவச்சேதக சம்பந்தா, அதாவது சமவாய சம்பந்தா. அதே சமயத்தில் காரியாதிகரணத்தில் தந்துவில் தந்துவானது சமவாதி காரணமாக இருக்கக்கூடிய தந்துவானது எந்த சம்பந்தத்தோடு இருக்கோ அந்த சம்பந்தத்திற்கு என்ன பெயர்? காரணதாவச்சேதக சம்பந்தான்னு பெயர். சரி, இப்போ நாம் லக்ஷணத்தில் ஒவ்வொரு பகுதியாக தெரிஞ்சுட்டோம். சமவாயி காரண லக்ஷணத்தில் ஒவ்வொரு பகுதியாக தெரிஞ்சுட்டோம். இதை சேர்க்க போகிறோம். சேர்த்தா என்ன கிடைக்கும்? சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபித. சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபித. காரியதா நிரூபித என்னது?
காரியதா நிரூபிதா காரணதா. அந்த காரணதா எப்பேற்பட்டது? தாதாத்மிய சம்பந்தாவச்சின்ன காரணதா. அப்போது முழுக்க சொல்றதா இருந்தால் எப்படி சொல்லணும்? சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபித தாதாத்மிய சம்பந்தாவச்சின்ன காரணதா எங்கே இருக்கோ அதுதான் சமவாயி காரணம். எங்கே இருக்குது? இப்போ பார்க்கலாம். நம்ம காரியமாக எதை எடுத்துட்டோம்? படஹா, வஸ்திரம். சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா எங்கே இருக்குது? பட்டத்தில் இருக்குது. தாதச காரியதா நிரூபிதா காரணதா, அதுவும் எப்பேற்பட்ட காரணதா? தாதாத்மிய சம்பந்தாவச்சின்னா காரணதா. இப்பேற்பட்ட காரணத்தா எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தந்துவில் தான் இருக்குது. அப்போ காரணதாஸ்ரயத்துவம் சமவாயி காரண லக்ஷணம் இல்லையா? இப்போ அந்த காரணத்தா எங்கே இருக்கோ அதுதான் சமவாயி காரணம். சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபித தாதாத்மிய சம்பந்தாவச்சின்ன காரணதாஸ்ரயத்துவம் கஸ்ய லக்ஷணம்? சமவாயி காரணஸ்ய லக்ஷணம். இதம் லக்ஷணம் குத்திர வர்த்ததே? தந்தௌ அஸ்தி இல்லையா? அப்போது தந்துஹு சமவாயி காரணம். இது நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? இதுலேயே கூட நாம் ஒரு குறிப்பிட்ட காரிய காரண பாவத்தை, இப்போது உதாரணத்தில் தந்தவஹா பட்டஸ்யன்னு சொல்லியிருக்கோம். அதனால் காரியதாவச்சேதக சம்பந்தத்தை எப்படி சொன்னோமோ அதை போலவே காரியதாவச்சேதக தர்மத்தை, அதாவது பட்டத்துவத்தையும் சேர்த்து சொல்லலாம். எப்படி? சமவாய சம்பந்தாவச்சின்ன பட்டத்வாவச்சின்ன காரியதா நிரூபிதா. கீழே அதே மாதிரி காரணத்துவத்திலையும் தாதாத்மிய சம்பந்தத்தை எப்படி சேர்க்கிறோமோ அதை போலவே தந்துத்துவங்கிற தர்மத்தையும் சேர்த்துக்கலாம். அதாவது தாதாத்மிய சம்பந்தாவச்சின்ன தந்துத்வாவச்சின்ன காரணதாஸ்ரயத்துவம். காரணதா குத்திர பவதி? தந்தௌ பவதி. ததாஸ்ரயத்துவம் தந்தௌ வர்த்ததே. இப்படியாக லக்ஷணம். இது இந்த உதாரணத்துக்கு மாத்திரம் பொதுவானதில் இந்த உதாரணத்துக்கு மாத்திரம். பொதுவானதாக சொல்கிறதா இருந்தால் நம்ம அந்த தர்மத்தை நீக்கி வெறும் சம்பந்தத்தை வச்சுன்னு சொல்லலாம். எப்படி? சமவாய சம்பந்தாவச்சின்ன காரியதா நிரூபித தாதாத்மிய சம்பந்தாவச்சின்ன காரணதாஸ்ரயத்துவம் சமவாயி காரண லக்ஷணம். அப்போது எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் சமவாயி காரணம் இது அப்படின்னு சொல்கிறோமோ அங்கே இந்த லக்ஷணம் வருதான்னு பார்த்துக்கணும். இப்படியாக இந்த கிரந்த பிரகாரம் நாம் சமவாயி காரண லக்ஷணத்தை பார்த்துருக்கோம். மேற்கொண்டு இருக்கக்கூடிய கிரந்தத்தை வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம்.